வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு காரசாரமான தக்காளி தொக்கு வீடியோ தான். இது சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, இல்லை ஒரு முழு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 5லேருந்து 6 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி வதக்கி நம்ம செய்ய போகிறது கிடையாது. இதை பச்சையாக அரைச்சி தான் அதுக்கப்புறம் தாளித்து வதக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால இது கொஞ்ச நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ நான் மிக்சி ஜாரில் அப்படி பச்சையாகவே வெங்காயம், தக்காளின்னு இந்த எல்லா ஐட்டமையும் சேர்த்திக்க போகிறேன். நல்லா விழுதாக அரைச்சிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. வரமிளகாயை நான் அப்படியே போடாமல் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன். ஈஸியாக அரைப்படும் இல்லையா, அதுக்காகத்தான். உங்களுக்கு காரம் ரொம்ப தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ நான் பூண்டையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி அரைச்சிட போகிறோம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதுதான் இந்த அளவுக்கு இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடுறது தான். இதில் நான் தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சனையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம், அந்த விழுதை நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம சேர்த்தும் போது இது ஓரளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நல்லா சுருண்டு வதங்கி நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ இது நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிளறி விட்டுக்க போகிறேன். இது அடிக்கொருக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அண்டு பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் அப்படியே மூடி வச்ச மாதிரிக்கே இருந்தால் அடி பிடிச்சிட சான்ஸ் இருக்குது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் திருப்பியும் மூடி வச்சிட போகிறேன். இதே மாதிரி ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இது நல்லா வத்திரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி மட்டும் விட்டுட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லைட்டாக ஒரு கிளறிட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸோடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெசிபி தான் இதுங்க. இது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நம்மளோட
காரசாரமான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க, பக்காவாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.